வணக்கம், வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. ஃபஸ்ட் டைம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தாபா ஸ்டைல் ஜீரா புலாவும் தால் தடுக்காவும் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ தால் தடுக்கா செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு சிறுபருப்பு ரெண்டையும் 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம குக்கரை பற்ற வச்சுப்போம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு மாதிரி க்யூப்ஸாக நறுக்கிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி நறுக்குனது. இந்த லஞ்ச் ரெசிபி காம்போ வந்து ரொம்ப ஈஸி, ஒரு 1/2 hourலேயே செஞ்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2 உடச்சி போடுங்க இப்படி. அப்புறம் 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதோட இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா விடலாம். 5 விசில் ஆனப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் இந்த தால் தடுக்காவை. இப்போ நம்ம தால் தடுக்காவை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் தாலோட காரம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த தால் தடுக்காக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எப்படி தாபாவில் இது கிடைக்குதோ அதே மாதிரி குயிக்காக பண்ணுற தால். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும், நம்ம தால் தடுக்கா ரெடி ஆகிடும். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. நம்மளோட தால் தடுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீ இதை சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. நம்மளோட தால் தடுக்கா இப்போ சர்விங்கில் ரெடியாக இருக்குது. ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயே சேர்க்கக்கூடாது, ஃபுல்லாக நெய் தான். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் காஞ்ச உடனே ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சீரகம். நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி போட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்து ஒரு வாட்டி அந்த கீலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுக்கலாம். நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். குக்கர் 2 விசில் எடுத்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நம்ம ஜீரா ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனையே சும்மா அழுகுது. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஒரு கம்ப்ளீட் மீல் ரெடி ஆகிருக்கு. இதை நான் வந்து இப்போ சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சும்மா வாசனையாக இருக்கும் நம்மளுடைய ஜீரா புலாவ். பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் நார்த் இந்தியன் தாபா ஸ்டைல் மீல் ரெடி. சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்தது, அதனால் 2 சப்பாத்தியும் நான் பண்ணியிருக்கேன். தால் தடுக்கா, அப்புறமா ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி லஞ்ச் காம்போ.